இப்படி சுவையான அரைச்சு விட்ட காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க. முதல்ல பேன்ல பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி அது ஹீட் ஆனதுக்கப்புறமா மொட்டு மொட்டா இருக்கிற சின்ன வெங்காயத்த போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே மெதக்க மெதக்க வேக வைங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோம்பு, சீரகம், கிராம்பு, மிளகு, பட்டை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ இப்படி நல்லா வதக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது இந்த மாதிரி கசகசாவையும் 2 ஏலக்காயும் உள்ளே நல்லா கொட்டி அதையும் எல்லாத்தையும் கூடயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கும் போது அந்த எண்ணெயிலேயே மினுமினுன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வருது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இஞ்சி பூண்டை உள்ளே கொட்டி அதையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா டேஸ்ட்டும் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நாங்கள் ரொம்பவே நிறைய காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால அம்மா நீங்கள் நிறையா சேர்த்துறாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையா போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்று போல் பெரட்டி வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இதை ஆற வச்சதுக்கப்புறமா இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இது மிக்ஸி ஜாரில் ஓரமாக ஒரு பக்கம் வச்சுருங்க. இதுக்கப்புறமா அகைன் நம்ம இந்த மாதிரி பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருப்பீங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் கருகாப்பிலையும் உள்ளே கொட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். பட் உங்களுக்கு வேணும்னா வெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக வரும். ஸோ பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். ஸோ இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் உப்பு போட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் சிக்கன் மசாலாவும் உள்ளே போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா தேவை அப்படின்னா மட்டும் சேர்த்திக்கோங்க. எனக்கு நான்வெஜ் மாதிரி இது எடுத்துக்கணும், இல்லை நான்வெஜ் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறவங்க சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். பட் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம்லேயே இது போதும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்க வேண்டாம். நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு மாதிரி மிக்ஸி ஜாரில், ஸோ அதை எடுத்து நல்லா உள்ளே இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இந்த மிளகு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெந்து வரும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இப்போ நீங்கள் தேவையான அளவு பார்த்திங்கன்னா காளான் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருப்போம் முட்டு காளானை, ஸோ அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நிறையா செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிளகும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு தூக்கலாக கொடுக்கும். பட் நாங்கள் இங்கே சும்மா நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் யூஸ் இட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதுக்கப்புறம் நல்லா எல்லாமே ஒன்று போல் வதங்கட்டும். இந்த மிளகு பார்த்திங்கன்னா இந்த காளானோட வெந்து வரும்போது ஒரு வாசம் வரும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இன்னுமே வேணும்னா நல்லாவே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அண்ட் அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி கொத்தமல்லி இலையை அந்த மாதிரி மேலே தூவி கிரேவி ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. சூப்பரான இந்த சுவையான அரைச்சி விட்ட காளான் கிரேவி வீட்லேயே ரெடி ஆயிடும். இது நீங்கள் போய் ஹோட்டலெல்லாம் சாப்பிடவே வேணாம். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே ரெடி ஆகிடும். நான் வந்து 1 ரூபா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி எப்போவுமே சூப்பராக சூட்டபிள் ஆகும். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள்.